மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்று கல்லூரிகளை தேர்வு செய்த மாணவர்களுக்கு சேர்ப்பு ஆணை வழங்கல் இன்று தொடங்கியது. கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேரவும் கலந்தாய்வில் பங்கேற்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் முதல் கட்ட கலந்தாய்வில் கல்லூரிகளை தேர்வு செய்த மாணவர்களுக்கு சேர்ப்பு ஆணை வழங்கலை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். வெளியூரிலிருந்து வரும் மாணவர்கள் வசதிக்காக 24 மணி நேரமும் சேர்ப்பு ஆணை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என சுகாதாரத்துறை இயக்குனர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முடிஞ்ச வரைக்கும் வர கேண்டிடேட்ஸ்க்கு பூரா தொடர்ந்து வழங்கப்படும். இந்த ஏற்பாடு தொடர்ந்து ஆஸ் அண்ட் வென் த கேண்டிடேட்ஸ்க்கும் அவங்களுக்கு ஏற்பாடு தொடர்ந்து வழங்கக்கொண்டே இருந்து வங்கி பை சான்ஸ் அவங்க ஃபீஸ் கொஞ்சம் இமீடியட்டாக கட்ட முடியலனாலும் அதற்கான மாற்று ஏற்பாடும் அலாட்மெண்ட் ஆர்டர்ஸ் இஷ்யூ ஆகி சைமல்டேனியஸ்லி ஃபீஸ் கலெக்ஷனுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து வழங்குவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. 24/7 நாங்கள் ரிசப்ஷன் கவுண்டர் போட்டுருக்கோங்க. ஏன்னா சில சமயம் கேண்டிடேட்ஸ் லேட் ஈவினிங் வருவாங்க. அலாட்மெண்ட் பர்டிகுலர்லி நம்ம மாவட்டத்தை விட்டு சென்னை வெளியில் இருக்க அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு இங்கேயே தட் இஸ் இந்த மருத்துவமனை வளாகத்திலே இருக்கிறதுக்கான வசதியும் இமீடியட்டாக அதோட ஏற்பாடுகள் செஞ்சு அலாட்மெண்ட் ஆர்டர் செய்யறதுக்கான 24/7 ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுங்க. ஃபீஸை பொறுத்தவரை இந்த பேங்க் பீரியட் இல்லாத நேரத்தில் அவங்களோட அண்டர்டேக்கிங் அடிப்படையில் கட்டுவதற்கான ஏற்பாடு பண்ணி சைமல்டேனியஸ்லி அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகிடும்.